ஈர்ப்பு விதியில நெறைய பயிற்சிகள் இருக்கு. அதில ரொம்ப ஒரு முக்கியமான பெஸ்ட் ப்ராசஸ் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் அப்டின்னா ஸ்கிரிப்டிங் தான். ஸ்கிரிப்டிங் அப்டின்றது ஒரு எழுத்து பயிற்சி. உங்களுடைய கனவுகள, உங்களுடைய எண்ணங்கள உங்க கான்ஷியஸ்க்கு இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நான் வாழ விரும்புறேன். இந்த மாரி இடத்துல இருக்க விரும்புறேன். இப்படி இருக்கும்போது என் மனநிலை இந்த மாரியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு உங்க கான்ஷியஸ்க்கு ஒரு எமோஷ்னலா எழுதி கத்துக் குடுக்குற ஒரு பயிற்சி தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நம்ம சேனல்ல ஒரு ப்ராப்பர் வெப் சீரிஸ் இருக்கு. அதனோட லிங்க் கூட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்க முடியும். இந்த பயிற்சிய பயன்படுத்தி, அதாவது சரியா பயன்படுத்தி யாரெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு முடிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் பத்தி கத்துக்க நினைக்கிறவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ இதில சில முக்கியமான வார்னிங்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோ. இப்போ பொதுவாவே வந்து ஈர்ப்பு விதி அப்டின்னா, எல்லாருமே விசுவலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிப்போம். அந்த விசுவலைசேஷனையே அப்படியே ஒரு ரைட்டிங் மெத்தட்ல மாத்துனா எப்படி இருக்கும்? அதான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொல்லுவோம். பொதுவா கிராட்டிட்யூடுக்கும் இதுக்கும் நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க. பட் கிராட்டிட்யூட் அப்படின்றது நம்ம லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சுக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயங்களுக்கும், நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கும் நன்றி எழுதுற பயிற்சி. பட் இந்த ஸ்கிரிப்டிங் அப்படின்றது வந்து என்னோட கான்ஷியஸ்க்கு என் விஷன ஒரு எமோஷ்னல் லெட்டர் மாதிரி அதை வந்து எழுதி கிரியேட் பண்ணுறது. அதாவது வேண்டுற மாதிரி கிடையாது. நான் அந்த சூழலில் இருக்கேன், எனக்குள்ளே என்ன ஒரு உணர்வு போயிட்டுருக்குன்றத எழுதும்போது ஒரு ஒரு விஷுவலாக எழுத்து மூலம் ப்ரெசென்ட் பண்ணும்போது கான்ஷியஸ்க்கு எங்கே போகணும், எதை நோக்கி நீங்கள் பயணிக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் ப்ராசஸ். அதை கான்ஷியஸ்க்கு கற்றுக் கொடுக்குறீங்க. நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்றதை விட்டுட்டு என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இருக்கிற மாதிரி உருவாக்கி எழுதி காமிக்கிற பயிற்சி இது. இதில் என்ன வார்னிங் இருக்க போகுது அப்படின்னா, நிறைய விஷயம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இதை பண்ணணுன்னா உங்களுக்குள்ள ஒரு கம்ப்ளீட் மெச்சூரிட்டி இருக்கணும். என்ன மெச்சூரிட்டி இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீடை அடையிறதுக்கான இந்த ப்ராசஸ் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா, நமக்குள்ளே இன்றைக்கி வந்து இந்த வீடு கட்டுறதுலையோ, பணம் சம்பாதிக்கிறதுலையோ எதிர்மறை எண்ணங்கள் நிறையா உள்ளே இருக்கலாம், பயம் இருக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இன்றைக்கி இல்லை அப்படின்னா, அதை பற்றின அதீத எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்காமல், எந்த ஒரு டீடாக்ஸும் பண்ணாமல், ப்ளைனாக எடுத்து அன்றைக்கே நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் ரைட் பண்ணிங்கன்னா, எழுதும்போது கண்டிப்பாக கற்பனை சந்தோஷமாக இருக்கும். கான்ஷியஸ்க்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயத்தை எமோஷனலாக சொல்லலாம். ஆனால் தெர் ஆர் ஹையர் சான்சஸ் தப்பான விஷயங்களும் நடக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, உண்மை என்னென்னா கான்ஷியஸ்க்கு இது நல்ல எண்ணம், இது வந்து தப்பான எண்ணம்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற அந்த மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டான மைண்ட் செட்டோட எழுதிட்டுருப்பீங்க. பட் உங்களுக்குள்ள டீடாக்ஸ் இல்லாதனால, தொடர்ந்து அதை பற்றின எதிர்மறை கருத்துக்கள் உள்ளே போயிட்டுருக்கிறதுனால, நீங்கள் ஸ்கிரிப்டிங் எழுதும்போது ஏற்படுற எண்ணத்துக்கும் நார்மலாக உங்களுக்குள்ளே ஏற்படுற எண்ணத்துக்கும் கான்ஷியஸ்க்கு வித்தியாசம் தெரியாது. மேனிஃபெஸ்டேஷன்றது கான்ஷியஸாக ஒரு நல்ல எண்ணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் காமிச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இல்லை. நமக்குள்ளே இருக்கிற எல்லா எண்ணங்களையுமே ஒழுங்குபடுத்தணும். நம்ம தேவையை நோக்கி அதை சரியாக சீரமைச்சிருக்கணும். அப்படி இல்லாமல் நான் ஒரு நாளில் 16 மணி நேரம் முடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது வெறும் அரை மணி நேரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பயிற்சி, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நடக்கிற பயிற்சி தான். ஸோ அப்போ 15 மணி நேரம் எதையோ யோசிச்சுக்கிட்டு வெறும் 1 மணி நேரம் மட்டும் நல்லதை யோசிச்சிட்டா லைஃப் மாறுமானா இல்லை. ஸோ நிறைய டீடாக்ஸ் இருக்கணும். பேசிக்காக நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். ஸ்கிரிப்டிங்னு போகிறீங்கன்னா ஒரு 3 to 4 months டீடாக்ஸ், அப்புறம் பேசிக் ப்ராக்டிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு போங்கன்னு நான் எல்லாருக்குமே சொல்வேன். அப்படி இல்லாமல் எடுத்து நீங்கள் எழுதும்போது தப்பான மேனிஃபெஸ்டேஷன் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், ஸ்கிரிப்டிங்கில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்படி இருப்பேன், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு கேட்குற மாதிரி பயிற்சிகளை பண்ணுறது. பொதுவாக வந்து இந்த கடவுளை வேண்டிக்கிற மாதிரி எழுதுறது, இதெல்லாம் வந்து சரியான மெத்தட் கிடையாது. நீங்கள் யார்கிட்டையும் கேட்கலை, யார்கிட்டையும் வேண்டலை. நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணம் இப்படி இருக்குது, இந்த இடத்துல இருக்கேன், இப்படி உணர்வு இருக்குன்னு தான் காமிக்க ட்ரை பண்ணுறீங்களே தவிர இது வேண்டுதல் மாதிரி கிடையாது. அடுத்த விஷயம், இதை வந்து எந்த டென்ஸில், அதாவது எதிர்காலத்தில் எழுதணுமா, நிகழ்காலத்தில் எழுதணுமா, கடந்த காலத்தில் எழுதணுமா, நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது எப்படின்னா கான்ஷியஸ்க்கு உங்களுடைய உணர்வை தெரிவிக்கிற ஒரு பயிற்சின்னு சொன்னால், அதாவது ஜஸ்ட் ஒரு ரைட்டிங், ஒரு ஸ்டோரி கிடையாது. இதில் நம்ம எமோஷன்ஸை காமிக்கணும். அப்போது நான் இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கும்போது தான் அது ஹை லெவல் இருக்கும். நான் ஃப்யூச்சரில் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு எதிர்காலத்தை வச்சு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நடக்க போகிற சந்தோஷத்துக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு பீக் மூமெண்ட்டை மனசுக்குள்ளே க்ரியேட் ஆகுமானா இல்லை.
பாஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். யோசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அப்போது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அப்போது நமக்கு ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஹாப்பினஸ்க்கு தான் நம்ம எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியில், அதாவது என்னோடய ஆசையை நான் தெரிவிக்கிறேன் விசுவலைசேஷன்லையோ ஸ்கிரிப்டிங்லையோ பண்ணும்போது, இந்த கணம், இந்த மொமெண்ட்டில் நான் எப்படி ஹாப்பியாக இருக்கேன், விச் மீன்ஸ் நான் அடைய இருக்கிற விஷயத்தை இப்போ நான் அடைஞ்சு வச்சுருக்கேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நான் எதிர்பார்க்குற இந்த வீட்டுக்குள்ளே நான் இப்போ நிற்கிறேன், இப்போ நான் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறபோது தான் அந்த உணர்வு உங்கள் கான்ஷியஸ்க்கு புரியும். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கணும். நிறைய பேர் வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து எதிர்காலத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, நிகழ்காலத்தில் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி ஆல்ரெடி அங்கே இருக்கிற மாதிரி தான் உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் காமிக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எண்ணங்கள் வாழ்க்கையாதுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எமோஷன்ஸ், நம்ம உணர்வு. சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோமா, நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறோமா, கவலைப்படுறோமா, வருத்தப்படுறோமா, இந்த மாதிரி உணர்வுகளுக்கு தான் கான்ஷியஸ் மதிப்பளிக்கிறதே தவிர வெறும் எண்ணங்களுக்கும் ஸ்டோரிக்கும் கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் எழுதுறீங்கன்னா ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறீங்க. லைஃப்பில் நடக்க இருக்கிற சுச்சுவேஷனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கதையாக உருவாக்குறீங்க. அந்த இடத்துல அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது உணர்வுகளுக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க, அதாவது இந்த கதையே எப்படின்னா உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது, உங்கள் பார்வையில் எப்படி எக்ஸைட் ஆகுறீங்க, உங்களுக்குள்ளே என்னென்ன உணர்வுகள் போகுது, அந்த இடத்துல அவங்கக்கிட்ட பேசும்போது என்ன தோணுச்சு, அதாவது உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்குள்ளே அந்த ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறீங்களான்னு காமிக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வரும்போது எப்போவுமே நம்மளுடைய எமோஷன்ஸ்க்காக தான் அந்த ஸ்டோரியை தவிர ஸ்டோரிக்குள்ளே ரேண்டம் எமோஷனை கலக்க வேணாம். ஸோ ஹவு எக்ஸைட்டட் யூ ஆர் அப்படின்றத கான்ஷியஸ்க்கு புரிய வைக்கும்போது தான் அந்த எக்ஸைட்மெண்ட்டை ரியாலிட்டியில் கொண்டு வரதுக்கு என்ன லைஃப்பில் மிஸ் ஆகுதோ அதை உங்கள் கான்ஷியஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்ததாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா, உங்கள் தேவைகள் மேலே அப்சஷன் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு எழுதாதீங்க. எனக்கு அது வேணும், கிடைச்சே ஆகணும், இல்லாட்டி என் லைஃப்பில் இதாகிடும், அந்த மாதிரி வந்து ஒரு அப்சஷன் க்ரியேட் பண்ணாதீங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு ஒரு ஹாப்பியஸ்டான ப்ராசஸாக இருக்கணும். அதனால் இது ப்ராக்டிஸ் நான் பண்ணிடணும் அப்படிங்கிறக்கு வேண்டி எவ்வளோ மூட் ஆஃபில் இருந்தாலும், எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஒரு சில நாட்களில் நீங்கள் எழுதாமல் வர்றதுக்கும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஜஸ்ட் பிகாஸ் நான் ப்ராக்டிஸ் பிளான் பண்ணிட்டேன்றதுக்கு எழுதாதீங்க. கொஞ்சம் உங்கள் சுச்சுவேஷன் காமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை இதுக்குன்னு டைம் ஒதுக்கிக்கோங்க. பரபரப்பில் எழுதாதீங்க. இந்த ப்ராசஸ் வந்து உங்கள் மைண்டை எவ்வளோ தூரம் ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அப்படி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் நியூட்ரலாக இருந்தீங்கன்னா கூட ஓகே. ரொம்ப லோவாக இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டிங்கோ இல்லை விசுவலைசேஷன் கூட நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லது. அப்படி பண்ணுறீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் எக்ஸ்டர்னலாக உங்களை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய எந்த விஷயம் இருக்கக்கூடாது. உங்கள் மனதளவுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபைனலாக எந்த ஒரு ப்ராசஸ் நான் சொல்லும் போதுமே அதுக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்ட் ஒர்க் சரியாக பண்ணணும்னு சொல்லுவேன். அது மாதிரி ஸ்கிரிப்டிங் பற்றி நான் பேசும்போதும் நம்ம வெப் சீரிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டிங் ட்ரை பண்ணணும். அங்கேயும் நிறையா வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஏன் ஒரு 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 லைஃப்பை மாற்றக்கூடிய பயிற்சியில் இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும், ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிடலாமேனா நம்ம வந்து எண்ணத்தை புரிஞ்சுக்கணும். எவ்வளோ என்ன நடக்குதுன்னு தெரியணும். நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் தப்பாக போகுது, நடக்காமல் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு நமக்குள்ளே கழிவுகள் சேர்ந்துருக்கணும், அதை பற்றின கண்ணோட்டம் மாறி இருக்கணும். ஸோ அப்போ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்காமல் நான் வந்து எதையோ ஒன்று உள்ளே செலுத்துகிறேன் அப்படின்னா அது ப்ராசஸ் கிடையாது. ஸோ சரியான கிரவுண்ட் ஒர்க் வேணும் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு. நம்ம எப்போவுமே எல்லாத்துக்கும் அவசரமாக ஏதாவது பண்ணிடணும், குயிக்காக நடந்துன்னு நினைக்கிறோம். நம்ம இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறது கம்ப்ளீட் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். தற்காலிக சந்தோஷங்கள் அடைஞ்சிக்கிறதுக்கும் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வாழ்கிறதுக்கும் நம்ம எங்கேயுமே ப்ரப்போஸ் பண்ண மாட்டோம். ஸோ லைஃப்பை முழுமையாக மாற்றிக்கணும்னா ஸ்கிரிப்டிங்க்கு ப்ராப்பர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன உங்கள் இமேஜினேஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிருவீங்க. அதுக்கு இந்த ப்ராசஸை சரியாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி.